மகரம் ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் இந்த பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இந்த நட்சத்திரங்களில், அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்தில் முதல் பிள்ளையாக மூத்த பிள்ளையாக பிறப்பது சிறப்பு. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை குடும்பத்தில் இளைய பிள்ளையாக ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி இளைய பிள்ளையாக பிறந்து விட்டார்கள் என்றால் இவங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறிடும். மூத்த உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க இளைய பிறப்பாக பிறந்துட்டாங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை அதிகம். அது கல்யாண வாழ்க்கையில், சம்பாத்தியம், வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக இப்படி மூத்தவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். இவங்க மூத்தவர்களாக முதல் பிள்ளையாக பிறந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கேட்டுங்க, ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய ஒரு ராசியுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம், 1.5 வருஷத்து கிரகம், 2.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கோச்சாரத்தில் கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். மகரம் ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை 3வது திசையாக வரும். இந்த செவ்வாய் திசையில் தான் கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி விவசாய நிலமோ வீட்டு மனையோ வாங்கிறது. அப்படி கடன் வாங்கலை அப்படின்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்பாவுக்கு நோய் நொடி, அப்பாவுக்கு வருமான தடை ஏற்படுத்திடும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது வீட்டு பத்திரங்களை, சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெறக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படுத்தி விடும். நாங்களாம் கடனே வாங்கலை அப்படின்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஏன்னா மகர ராசியில் தான் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நிலம், சொத்துக்கள் உண்டு. அதே மாதிரி ஆடு, மாடு, எருமை, கோழி, நாய், பூனை இப்படி அனைத்து வளர்ப்பு பிராணிகளும் உண்டு. செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அரசு வேலை, அரசு பதவி, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலாம். மற்றவர்களிடத்தில் இருந்து நீங்கள் வேலை வாங்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கடன்காரனாக கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கலை அனுபவிக்கக்கூடியதாக, அதாவது சொத்துக்கள் மூலமாக போய் கோர்ட்டில் கேஸு போட்டுக்கிட்டு ஒரு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறோம். அப்படி இல்லைன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வச்சிடும். செவ்வாய் இப்படி கொடுப்பார், இல்லைன்னா அப்படி கொடுப்பார். கடனை ஓவராக கொடுப்பார். அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். அப்படி இல்லைன்னா நிலம், சொத்துக்கள், கொம்புள்ள மிருகங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா வதையை ஏற்படுத்துவார். மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் மகர ராசியில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய 3வது நட்சத்திரம். உங்களுக்கு அறிவாற்றல் அதிகம், மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய குணம் அதிகம். நாம் கம்பீரமாக இருக்கணும், மற்றவர்களை வேலை வாங்கணும் அப்படின்ற குணம்
மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய வயது பிற்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய திசை வந்து சனி திசை, புதன் திசை. நீங்கள் எவ்வளோதான் அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தாலும் குடும்பத்தில் பிள்ளைங்களிடம் அதெல்லாம் வந்து செயல்படாது, எடுபடாத போயிடும். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ வந்து கம்முன்னு இருப்பா அப்படின்னு உங்களுடைய பிற்கால வயதில் உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காமலே போயிடும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடி பிள்ளைங்களை வந்து அடக்கிக்கிட்டு இருப்பீங்க, பிள்ளைங்களை வந்து அதிகாரமாக வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளான பிறகு அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி சனி வீட்டில் சூரிய நட்சத்திரம் இருக்கும்போது இந்த சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்கால வயதில் ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாகிறோம். அதனால் வந்து அந்த ஒன்றுமே தெரியல அப்படின்ற பேர் எடுக்காமல் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் குடும்ப உறவுகளிடம் ஒற்றுமையை மேம்படுத்தி கொள்ளுங்கள். அண்ணன் தம்பியிடம் ஒற்றுமையை மேம்படுத்திங்க. பங்காளியும் வேணாம், அண்ணன் தம்பியும் வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அவர் பிற்கால வயதில் நீங்கள் வந்து ஆட்டிடம், மாட்டிடம், கோழியிடம், நாயிடம், பூனையிடம் தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து முழுமையாக உச்சம் பெறு. அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் 1.5 மாத காலம் மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் புகான் செல்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் இடம் செவ்வாய் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பார்த்தீங்கன்னா கடனை கட்டலாம், எதிரியை ஜெயிக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அது நீங்கும். கடந்த 1.5 மாதமாக 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு அதிகமாக நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ வந்து 6ஆம் இடம் செவ்வாய் செல்லும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்சன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்போ வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், விவசாயிகளுக்கு இப்போ அடுத்த 45 நாட்கள் ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி இருக்கிறது. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 9வது வீட்டின் மேல் விழுகிறது. ஆன்மீகம் சார்ந்து, கோவில் திருப்பணி சார்ந்து மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பணங்காசு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதுவரை வந்து நான் கோயிலுக்கே போகல, இப்போ வந்து கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. உள்ளூர் கோவில் சார்ந்து, கோவில் திருப்பணி சார்ந்து உங்களுக்கு வந்து காணியாசியே இருக்கும். இப்போ வந்து பணங்காசு செலவழிப்பீங்க. 9வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது ஆன்மீக பயணம் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் வந்து 9வது வீட்டை பார்வை செய்யும்போது அப்பா கும்பிட்ட குல தெய்வம், அப்பா கும்பிட்ட இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் சென்று வாங்க. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகர ராசிக்கு 12வது வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்கிறார். கோவில் சார்ந்து பயணங்கள், வேலை உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அதற்குண்டான பணம் செலவாகும். 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அந்நிய மொழி, ஜாதி வழியில், மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் வழியில் அவங்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். நேரம் கழித்து சாப்பிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே சாப்பிட்டு 12 மணிக்கு மேலே இரவு வந்து படுத்து உறங்குற மாதிரி, இரவு வந்து உறக்கம் குறையும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை உண்டு. ஜென்ம ராசியை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக, உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செவ்வாய் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்க ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வதற்கு வாய்ப்புண்டு. மகரம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடாதீங்க. ஏன்னா செவ்வாயுடைய 8ஆம் பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா
உடம்புக்கு ஒத்துக்காத உணவு. அதிகமாக மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிங்க. அதிகமாக காரமான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வாந்தி, பேதி, வயிறு சார்ந்த பிரச்சனை, பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், உடம்பு ஒரே உஷ்ணமாக இருக்குது, வலி வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பும் அடுத்த ஒரு 45 நாட்கள் 1.5 மாத காலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.